ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் உங்க ஆசைகளை முழுமையா பிரபஞ்சத்துக்கிட்ட ஒப்படைக்கிறது எப்படி. நம்ம ஆசைகள் நிஜமாகணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம். என் ஆசை நிறைவேறணும்னு ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா நம்ம ஆசையை அப்படியே ஏன் பிரபஞ்சத்துக்கிட்ட ஒப்படைக்க மாட்டோம்? இப்போ உங்ககிட்ட நான் என்னோட பூனை ஒண்ணு கொடுக்குறேன். இனி நீங்க தான் என்னோட பூனைக்கு பொறுப்புன்னு சொல்லிடுறேன். அப்ப என்னோட பூனைக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நீங்க தான் செய்யணும். நீங்க தான் பொறுப்பாளி, நீங்க தான் பாதுகாவலன். அந்த பூனைக்கான சாப்பாடு, தண்ணி எல்லாமே நீங்க தான் கொடுக்கணும். என்ன வாக்கிங் கூட்டிட்டு போ, எனக்கு ட்ரீட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுன்னு அந்த பூனை கேட்டா அதையும் நீங்க செய்யணும். அப்போ ஒரு பொறுப்பை நம்ம ஒருத்தங்க கிட்ட கொடுக்கறப்போ மொத்தமா அது அவங்களோட வேலை. சோ நம்ம ஆசைகளை நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட ஒப்படைச்சா அதுக்கான பொறுப்பு பிரபஞ்சத்து கையில தான் இருக்கு. அந்த ஆசையை நிறைவேற்றுறது பிரபஞ்சத்தோட வேலைதான். இத நம்ம மனசார செஞ்சாதான் நம்மளோட ஆசைகள் நிஜமாகும். எப்படின்னு சொல்றேன், ஸ்கிப் பண்ணாம இந்த பதிவை கடைசி வரை கேளுங்க. நம்ம ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. நம்ம ஆசைகளை பிரபஞ்சத்துக்கிட்ட ஒப்படைக்கிறோம். நம்மளை விட ஹையர் லெவல்ல இருக்க ஹையர் பவர் கிட்ட ஒப்படைக்கிறோம். அதோட முழு கட்டுப்பாட்டுல நம்ம ஆசைகளை விட்டுடுறோம். சோ சாதாரணமா மனுஷனா இருக்க நம்ம கிட்டயே ஒரு பொறுப்பு வந்தா அதை நம்மளால கொஞ்சம் ஈஸியாவே செய்ய முடியுது. அப்போ ஹையர் எனர்ஜில அதிக சக்தியோட இருக்க பிரபஞ்சம் எவ்வளோ வேகமா அதை ப்ராசஸ் பண்ணுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சோ ஆசைகளை மனசார பிரபஞ்சத்துக்கிட்ட ஒப்படைச்சிடணும். ஆனா இங்க ஒரு சிக்கல். பூனைய உங்க பொறுப்புல விட்டுட்டு நீங்க பூனைய நல்லா பாத்துக்கிறீங்களா இல்லையான்னு தெரியலையே, என்ன பண்ணுதோ, நல்லா வளருதா, இப்படி சும்மா உங்களை கால் பண்ணி நான் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தா நீங்க சிரிச்சுட்டா இருப்பீங்க. செம்ம காண்டாவாது, உன் பூனை வேணா ஒண்ணு வேணாம், இதை நீயே வச்சுக்க அப்படின்னு கொடுத்துட மாட்டீங்க. அதுவே எப்பயாவது ஒரு தடவை, மாசத்துக்கு ஒரு தடவையோ இல்ல 3 மாசத்துக்கு ஒரு தடவையோ நான் உங்களுக்கு கால் பண்ணி சாதாரணமா பேசுற மாதிரி பேசி பூனைய பத்தி கேக்குறேன்னா அது பெருசா அவங்கள பாதிக்காது. இதேதான் பிரபஞ்சத்துக்கும். நம்ம ஆசைகளை பிரபஞ்சத்தோட பொறுப்புல விட்டுட்டு இதை நீ செஞ்சிருவியா, பிரபஞ்சமே நிறைவேற்றுவியா இல்ல கண்டுக்காம விட்டுருவியா, நான் சரியா உன்ட்ட என் ஆசை சொன்னனா, இப்படி 1000 கேள்விகள், சந்தேகங்கள், நெகட்டிவ் எனர்ஜியும் இருந்தா ஐய இவன் என்னடா இப்படி நச்சரிக்கிறான், அதுவும் என்ன நம்பாம இவ்ளோ சந்தேகம் வரப்படுறான், அவ்வளவுதான் இவன்லாம் சரிப்பட்டு வரமாட்டான், இந்தா நீ என் பொறுப்புல தந்த ஆசையை நீயே வச்சுக்க, இதுக்கும் எனக்கும் இனி சம்பந்தம் இல்லைன்னு உங்ககிட்டயே திரும்ப கொடுத்துரும். அதுவே நீங்க மனசார பிரபஞ்சத்துக்கிட்ட உங்க ஆசைய பொறுப்பா ஒப்படைச்சிட்டு பிரபஞ்சம் எல்லாத்தையும் பாத்துக்கோன்னு விட்டுட்டு எப்பயாவது ஒரு வாட்டி திரும்ப இந்த ஆசைய நான் உன்ட்ட தந்தனே அப்படின்னு சொல்லிக்கிட்டா போதும். 24 மணி நேரமும் இதே நினப்புல இருக்காம அப்பப்ப நினைவுபடுத்திக்கணும். காலையில எழுந்ததும் உங்க ஆசைய பத்தி யோசிச்சுக்கங்க. இப்படி பிரபஞ்சத்துக்கிட்ட ஒப்படைச்சத பத்தி யோசிச்சுக்கங்க. அப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதே யோசிச்சுக்கோங்க. நம்பிக்கை தானே எல்லாமே. ஆசை நிறைவேறாம போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் வந்தா கூட அது பெரிய சக்தி கொண்ட பிரபஞ்சத்தையே சந்தேகப்படுற மாதிரி. சோ ஆசைகள் நிறைவேறது தடை செய்யப்படலாம். ஏன்னா நீங்க உங்க ஆசைய பிரபஞ்சம் கிட்ட பொறுப்பா ஒப்படைச்சிட்டா அது வேற எனர்ஜி, பாசிட்டிவான எனர்ஜி. ஆனா அதை மொத்தமா சரண்டர் பண்ணாம சந்தேகப்பட்டு தடுமாறிட்டு இருக்கிறது வேற எனர்ஜி, நெகட்டிவான எனர்ஜி. சோ கிடைக்கிற ரிசல்ட்டும் நெகட்டிவா தான் இருக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன் ரூல் படி நீங்க எந்த எனர்ஜியை வெளியிடுறீங்களோ அதே எனர்ஜியை தான் ஈர்ப்பீங்க. ஆமா, நீங்க பிரபஞ்சம் கிட்ட உங்களோட ஆசையை ஒப்படைச்சிட்டீங்கன்னா அது பாசிட்டிவ் எனர்ஜி தான். அது அப்படியே மெயின்டைன் ஆகணும். அப்பதான் பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். ஒப்படைச்சப்புறமா பிரபஞ்சம் நம்ம ஆசையை நிஜமாக்குமோ என்னமோ அப்படின்னு கொஞ்சம் சந்தேகப்பட்டாலும் அந்த நெகட்டிவ் எனர்ஜி தான் ஃபைனலா இருக்கு. சோ அதுதான் ஈர்க்கப்படும். உங்க ஆசைகளை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னா அந்த ஆசை அப்படியே பிரபஞ்சம் கிட்ட விட்டுறணும். முதல்ல எது உங்களுக்கு வேணுமோ அதுல நீங்க தெளிவா இருக்கணும். அந்த ஆசைக்கான எண்ணங்களை உருவாக்கணும். அதை பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கணும். அதை ஏற்கனவே அடைஞ்ச மாதிரி நம்பணும். அப்படியே அந்த ஆசைய பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டுறணும். இதுதான் ப்ரொசீஜர். ஆனா இந்த கடைசி ஸ்டெப்பை எப்படி செய்யறது, எப்படி பிரபஞ்சத்துக்கிட்ட அப்படியே விட்டுடுறது? இதுக்கு 4 வழி இருக்கு. நம்பர் 1, நீங்க இலக்குகளை அடையறீங்களோ இல்லையோ சந்தோஷமா மட்டும் இருங்க. உங்களுக்கு வேண்டியது கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் அது கிடைச்ச சந்தோஷத்திலேயே இருக்கணும். எனக்கு 10 லட்சம் வேணும்னு நீங்க கேக்குறீங்க, ஆனா அது இந்த நொடியே கிடைக்கல, மேபி டைம் எடுக்கலாம். உங்களோட நம்பிக்கை எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கோ அவ்வளோ டைம் எடுக்கும். ஆனா நீங்க அந்த 10 லட்சம் உங்களுக்கு ஏற்கனவே கிடைச்ச மாதிரி நம்பி அதுக்கான உணர்வுகளை வெளிப்படுத்தணும். அந்த 10 லட்சம் இப்ப உங்ககிட்ட இருந்தா நீங்க எந்த அளவு சந்தோஷமா இருப்பீங்களோ அவ்வளோ சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும். உண்மையா உங்க கையில பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா இருக்க மாதிரி நீங்க நம்பிக்கையோட உங்க உணர்வுகளை வெளிப்படுத்துறப்போ அங்க உங்க உணர்வுகளோட எனர்ஜி அதிகமா ரிலீஸ் ஆகும். சோ மொத்தமா நீங்க அந்த 10 லட்சத்தை அடைஞ்ச ஃபீல்லையே இருப்பீங்க. பிரபஞ்சம் மேல ஒரு சந்தேகமும் வராது. முடிஞ்சா அந்த 10 லட்சத்தை வச்சு நீங்க நினைச்சபடி வாழற மாதிரி காலையில ஒரு வாட்டி நைட் ஒரு வாட்டின்னு விஷுவலைசேஷன் பண்ணிக்கோங்க. உண்மையா அதை ஃபீல் பண்ணி கற்பனை பண்ணி பண்றப்போ அது நிஜமாவே உங்ககிட்ட இருக்க மாதிரி தோணும். இப்ப நீங்க எப்படி இருக்கீங்களோ அதை பத்தியும் கவலை இருக்காது. இனி நமக்கு வேண்டியது கிடைக்குமா கிடைக்காதா
அப்படிங்கிற சந்தேகமும் இருக்காது. நீங்களே ரொம்ப புஷ் பண்ணி நடக்கணும்னு ப்ரெஷர் போட்டு மேனிஃபெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அதுவா நடக்கும். அதுக்கு நீங்க டைம் கொடுக்கணும். அப்படியே பிரபஞ்சத்துக்கிட்ட ஒப்படைச்சிடணும். உங்களோட நம்பிக்கை நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தா, நீங்க அதிகமான பாசிட்டிவ் எனர்ஜியை வெளிப்படுத்தினா கண்டிப்பா உங்க ஆசை வேகமா நிஜமாக ஆரம்பிக்கும். ஏன்னா அடிக்கடி கேட்க கூடாது. 24 மணி நேரமும் நான் இதை பத்தி மட்டுமே யோசிச்சாதானே இது நடக்கும், என் ஆசை நிறைவேறும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது தப்பு. சிம்பிள் உதாரணம் சொல்றேன். உங்க ஃப்ரெண்டுக்கும் உங்களுக்கும் சண்டே படத்துக்கு டிக்கெட் போடுறீங்க. இன்னும் 3 நாள்ல சண்டே. தினமும் அவனுக்கு 10 ஃபோன் பண்ணி மச்சான் வந்துடுடா வந்துருவல்ல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. 24 மணி நேரமும் அவன் படத்துக்கு வரணும்னு நினைச்சிட்டே இருக்கீங்க. இங்க மறைவா என்ன விஷயம் ஒளிஞ்சிருக்கு தெரியுதா? அவன் ஒருவேளை வராம போயிடுவானோ, போட்ட டிக்கெட் வேஸ்டா போயிடுமோ, ஒருவேளை வர மாட்டானோ அப்படிங்கிற சந்தேகம் ஒளிஞ்சிருக்கு. எப்ப நம்ம கன்ஃபர்மேஷன் அதிகமா பண்ணுவோம், அது நடக்காம போயிடுமோ அப்படிங்கிற சந்தேகம் வரப்பதானே பண்ணுவோம். சோ 24 மணி நேரமும் பிரபஞ்சனோட ஆசையை நிறைவேத்துருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கப்போ இங்க அதோட சக்தியை நீங்க சந்தேகப்படுறீங்க. ஒருவேளை ஆசையை நிறைவேத்தாதோ அப்படின்னு நெகட்டிவ் எனர்ஜியை வெளியிடுறோம். சோ இங்க ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கும். உங்க ஆசைகள் மறுக்கப்படும். அதுவே நீங்க அப்படியே பிரபஞ்சத்தை நம்பி விட்டுட்டீங்கன்னா இந்த மறுப்பு அப்படிங்கிற தடை உடைக்கப்படும். வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்து 2வது வழி, பிரார்த்தனை மூலமா எனர்ஜி கூட கனெக்ட் ஆகணும். தியானம் பண்ணி அமைதியான நிலையில பிரார்த்தனை பண்ணணும். இது பிரபஞ்சத்தோட உங்களை ஈஸியா நெருக்கமாக்கும். உங்க ஐடியாக்கள் எண்ணங்கள் எல்லாத்துக்கும் அதிகமான எனர்ஜி இருக்கு. பிரபஞ்சத்துக்கிட்ட பிரார்த்தனை மூலமா பேசுறப்போ அது நேரடியா பேசுற மாதிரி பவர்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கான பாதையை கேளுங்க, வழி நடத்த சொல்லுங்க. அதுக்கேத்த மாதிரி சில அறிகுறிகள் தெரியும். பிரபஞ்சமும் உங்களை வழி நடத்தும். அந்த அறிகுறிகள் எப்படி வேணாலும் இருக்கலாம். அதுக்கு நீங்க அலர்ட்டா இருந்தாதான் பிரபஞ்சம் நமக்கு இந்த அறிகுறிகள் மூலமா வழிகாட்டுதுன்னு புரியும். ஏஞ்சல் நம்பர்ஸ், தேஜாவு, கனவுகள், இப்படி நிறைய அறிகுறிகள் மூலமா பிரபஞ்சம் உங்க கூட பேசும். உங்க பிரார்த்தனைகளுக்கு பதில் சொல்லும். பிரார்த்தனை செய்யும் போது தனிமையில அமைதியான நிலையில பண்ணா இன்னுமே எஃபெக்டிவா இருக்கும். எனக்கு உன் பொறுப்புல என் ஆசைகளை விடணும், உன்கிட்ட ஒப்படைக்கணும், ஆனா இது கஷ்டமா இருக்கு, எனக்கு வழிகாட்டுன்னு நேரடியா நீங்க பிரார்த்தனை செய்யலாம். அடுத்ததா நம்பர் 3, பிரபஞ்சத்தோட நேரத்துல நம்பிக்கை வைக்கணும். நம்ம இன்னைக்கு கேட்ட ஆசை இன்னைக்கே கிடைக்கும்னு சொல்ல முடியாது, இல்ல நாளைக்கே கிடைக்கும்னு சொல்ல முடியாது. உங்க நம்பிக்கையோட அளவும் நீங்க வெளியிடுற பாசிட்டிவ் எனர்ஜியும் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் உங்களோட ஆசைகள் வேகமா நிறைவேறும். நான் 10 நாட்கள்ல என் ஆசை நிறைவேறணும்னு கேட்டிருந்தேன், ஆனா எனக்கு பிரபஞ்சம் கொடுக்கலன்னு நம்பிக்கையை இழக்கக்கூடாது. பிரபஞ்சத்துக்கு டைமிங் இருக்கு. உங்களை விட வேற ஒருத்தவங்களோட ஆசையும் நம்பிக்கையும் ஸ்ட்ராங்கா இருக்கலாம். அதனால பிரபஞ்சம் அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும். உங்களுக்குன்னு டைம் தனியா ஒதுக்கி வச்சிருக்கணும். உங்களுக்கு எப்ப அந்த ஆசை நிறைவேறணும்னு பிரபஞ்சத்துக்கு தெரியும், அப்ப நிறைவேற்றும். இதான் என் ஆசைன்னு பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லிட்டு நீங்க விட்டுறணும். அதை விட்டுட்டு உங்க ஆசை உண்மையாகிறத பாக்குறதுக்கான பொறுமை உங்ககிட்ட இல்லைன்னா கிடைக்கிறதும் கிடைக்காம போயிடும். அமைதியா பொறுமையா சரியான நேரத்துல நமக்கு வேண்டிய சரியான விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மட்டும் இருந்தா அதுவே போதும். நடக்கிற எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. சோ நீங்க ஆசைப்பட்டதை மேனிஃபெஸ்ட் பண்ண உங்களால வெயிட் பண்ண முடியலன்னா அது யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. உங்க எனர்ஜி மூலமா உங்க பிரபஞ்சத்துக்கு தெரிஞ்சிரும், இவன் கேட்டதை நிறைவேற்ற நான் ரெடி பண்ணிட்டு இருந்தா இவன் பொறுமையே இல்லாம இருக்கான், அனுப்புற எனர்ஜியே சரியில்லையே அப்படின்னு அதை நிறுத்திரும். கிட்டத்தட்ட உங்க ஆசைக்கு நீங்களே ஆப்பு வைக்கிற மாதிரி ஆயிடும். நம்புங்க, நான் என்னோட ஆசை இந்த நாள்ல நடக்கணும்னு கேட்டுட்டேன், கண்டிப்பா நடக்கும். பிரபஞ்சத்துக்கிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன். சரியான நேரத்துல பிரபஞ்சம் நான் கேட்டதை கொடுக்கும்னு விட்டுறணும். அப்போதான் உங்க நம்பிக்கைய நீங்க முழுசா வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களை விட உயர்வா சக்தி வாய்ந்ததா இருக்க பெரிய சக்திக்கு தெரியாதா உங்களுக்கு எப்போ என்ன வேணும், உங்களுக்கு எது பெஸ்ட்ன்னு? சோ சரியான நேரத்துல சரியானத இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுக்கும்னு நம்புங்க. அடுத்து நம்பர் 4, நன்றி செலுத்தணும். இப்ப நீங்க எப்படி இருக்கீங்களோ அதுக்கும் நீங்க நன்றி சொல்லணும். இன்னைக்கு கிடைக்க போற எல்லாத்துக்குமே நன்றி சொல்லணும். நீங்க ஆசைப்பட்டதை கேட்கிறப்பவே எனக்கு நான் ஆசைப்பட்ட விஷயம் கிடைச்சிருச்சுன்னு நன்றி சொல்லிக்கிட்டே கேளுங்க. நான் ஆசைப்பட்டபடி 10 லட்சம் ரூபாய் பணத்தோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன், அதுக்கு பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு மனசார நன்றி சொல்லி சந்தோஷமா இந்த மொமெண்ட்ல அதிக பாசிட்டிவ் எனர்ஜியை வெளிப்படுத்துங்க. இந்த நன்றி உணர்வு இப்போ நீங்க இருக்க பிரசன்ட் மொமெண்ட்லயும் நீங்க எப்போ எங்க இருந்தாலும் எல்லாத்துக்குமான பாசிட்டிவ் எனர்ஜியும் அதிகமா வெளிப்படுத்தும். எதுக்கு நான் நன்றி செலுத்தணும்னு கன்ஃபியூஸ் ஆகி யோசிக்காதீங்க. நீங்க நன்றியோட இருக்கிறதுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. எதுக்கெல்லாம் நீங்க நன்றியோட இருக்கீங்களோ அதுக்கெல்லாம் அதிகமான பாசிட்டிவ் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அதெல்லாம் திரும்ப திரும்ப உங்களுக்கே கிடைச்சுக்கிட்டே இருக்கும். எனக்கு 10 லட்சம் வேணும்னு ஆசை, அதை எனக்கு பிரபஞ்சம் கொடுத்துருச்சு, நான் நன்றி சொல்லிக்கிறேன். இப்ப அந்த 10 லட்சத்தோட நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன்னு முழுசா கற்பனை பண்ணி மனசார சந்தோஷமான உணர்வுகளை வெளிப்படுத்தணும். நன்றி உணர்வோட சக்தி ரொம்பவே இஃபெக்டிவா வேலை செய்யும். சோ நீங்க ஆசைப்பட்டா மட்டும் போதாது,
அந்த ஆசைய ப்ரொசீஜர் படி கேட்டுட்டு அதை அப்படியே பிரபஞ்சத்துக்கிட்ட ஒப்படைச்சிடணும். அதை இறுக்கி பிடிச்சுக்காம, அதையே சிந்திச்சு சந்தேகத்தை வளர்த்துக்காம அதை விட்டுறணும். இதுதான் உங்க ஆசை நிஜமாக்கப்படுற சக்சஸ கொடுக்கும். நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்க ஆசைக்கு பிரபஞ்சம் பதில் அளிக்குதான்னு, ஏதாவது அடையாளம் தெரியுதான்னு பார்க்கணும், அவ்வளவுதான். அதையுமே ரொம்ப ப்ரெஷர் எல்லாம் போட்டு இல்லாம மேலாப்ல நோட் பண்ணுங்க. கண்டிப்பா ஏதாவது தெரியும். உடனே நீங்க பூஸ்டப்பும் ஆயிடுவீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்டதை அடைய பிரபஞ்சம் உங்களுக்கு உதவி பண்ணும். இதை நம்புனா போதும். இந்த நம்பிக்கை இல்லைன்னா நீங்க கேக்குற ஆசைகள் மறுக்கப்படும். பாப்போமே, ஆசைகளை பிரபஞ்சத்தோட பொறுப்புல மட்டுமே ஒப்படைச்சிருவோம். அது நடத்தி காட்டும். யூனிவர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோன்னு அது மேல பொறுப்பை ஒப்படைச்சிட்டா என்னெல்லாம் நடக்கும் தெரியுமா? உங்களுக்குள்ள ஒரு இன்னர் பீஸ் கிடைக்கும். மன அமைதியோட உச்ச கட்டம் கிடைக்கும். சந்தோஷமான அர்த்தமுள்ள வாழ்க்கைய நீங்க கட்டமைக்க ஆரம்பிப்பீங்க. உங்க வாழ்க்கைக்கான நோக்கம் என்னன்னு புரியும். நமக்கு நாம நேர்மையா உண்மையாவே மாறிடுவோம். முழுமையா இருக்க ஒரு உணர்வு கிடைக்கும். சோ உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குன்னா அத மனசார பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க. அதை அப்படியே விட்டுருங்க. பிரபஞ்சத்தோட பொறுப்புல விட்டுட்டு நம்பிக்கையோட பாசிட்டிவ் எனர்ஜியை மட்டுமே வெளிப்படுத்துங்க. டைம் எடுக்கலாம். நீங்க கேட்டது நிறைவேற டைம் ஆகலாம். கண்டிப்பா பிரபஞ்சம் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோன்னு அந்த நம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க. போட்டு கேட்டு டார்ச்சர் பண்ணாம ஃப்ரீயா விடுங்க. ஒரு துளி நெகட்டிவ் எனர்ஜிய கூட உள்ள நுழைய விடாதீங்க. சோ உங்களுக்கு வேண்டிய சரியான விஷயம் சரியான நேரத்துல கண்டிப்பா கிடைக்கும். தானா நடக்கும். இது 100% உண்மை. பிரபஞ்சத்தை நம்பி ஒப்படைச்சிட்டு ஆசைகளை அடைஞ்ச எத்தனையோ மக்கள் இருக்காங்க. பல சக்சஸ்ஃபுல் பீப்புள் இதை வச்சு வாழ்ந்துட்டும் இருக்காங்க. சோ ட்ரை பண்ணி பாருங்க. நம்பி பாருங்க. ஒர்க் ஆச்சா இல்லையான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.